சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கரண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டரை வச்சு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டின் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்ல எதுவுமே கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்பிஐ பேங்க்ல செல்ஃப் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சிருக்காங்க. அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதிகபட்சமாக 10,000 தாண்டி 20,000க்கு மேலே நான் மணி டிரான்ஸ்ஃபர் அதிகமாக பண்ணுறன்ற பட்சத்தில் நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஐடி ஃபைல் பண்ணாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்துட்டு நான் டெபாசிட் பண்ணுறேன், டிரான்சாக்ஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஐடி பிரச்சனை உங்களுக்கும் கண்டிப்பாக வரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த லெட்டர் தான் பிரச்சனை. அந்த லெட்டர் வீடு தேடி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆப் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதோட ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து மீண்டு வெளியே வரதுக்கு. அதனால் நீங்களும் சிம்பிளாக பண்ணுறீங்களோ இல்லை அதிகமாக பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ஒரு ஐடி மட்டும் கட்டிடுங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு